அப்போ முதல் இந்தி போராட்டத்தில் பங்கெடுத்தவர்களுக்கான மரியாதையும், ரெண்டாவது 1965 நடந்த ரெண்டாவது இந்தி போராட்டத்தில் கலந்தவர்களுக்கும் நீங்கள் மரியாதை கொடுக்கணும். அதுதான் ஒரு முழுமையடைந்த ஒரு நிலைப்பாடாக இருக்கும்னு தமிழ் தேசியர்கள் பேசுகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். முதல் இந்தி போராட்டம் நடந்ததாக சொல்லப்படுகிற அந்த புகுத்தினாங்கல்ல, வலுக்கட்டாயமாக புகுத்தின தேதி 25/2/1938. அதுக்கு முன்னாடியே வந்து அந்த கரு உருவாகிடுச்சு. தலைவர்கள்லாம் பேசுகிறாங்க, தயாராகிறாங்க, அந்த புகுத்த போகிறாங்கன்னும் போல அந்த புகுத்துட்டாங்க. இந்த 25/2/1938 புகுத்துறாங்க. உடனே போராட்ட காலங்கள்லாம் வருது. ஈழத்தடிகள் அந்த போராட்டத்தினுடைய முதல் கட்டமாக வந்து தந்தி அனுப்புகிறாரு சோமசுந்தர பாரதியார். இது மாதிரியான பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் வந்து அதில் வந்து அணி சேர்றாங்க. பெரியார் பின்னாடி வர்றார். அவர் வர்ற பொழுது அதுக்கப்புறம் தீவிரமாக வருதுன்னு வச்சுக்கிங்க. அப்போது இந்த முதல் போராட்டத்தில் இந்தி போர் ஆரம்பித்த நாள் வந்து 4/6/38.